டெல்லி ஜந்தர் மந்தரில் 16வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, நிதியமைச்சர் அருண் ஜேட்லி ஆகியோரை சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 16வது நாளை எட்டியுள்ளது. வறட்சி நிவாரணம், வங்கிக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளை புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி சந்தித்து பேசினார். கண்டிப்பாக அந்த தமிழக விவசாயிகளுக்கு கூட நிவாரணம் வழங்க வேண்டும். நிவாரணம் கொடுத்தது 1500 கோடி சரியில்லை, அவங்க 39,000 கோடி கேட்டிருக்கிறாங்க. அதனால தமிழக விவசாயிகளுக்கு கண்டிப்பா மத்திய அரசானது தேவையான நிவாரணம் கொடுக்கணும். அந்த கடனை தள்ளுபடி பண்றது அவங்க கேட்கறாங்க, அது கொடுக்கணும். மத்திய அரசு வலியுறுத்தணும். தமிழக அரசின் சார்பில் விவசாயிகளை சந்தித்த தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, மக்களவை சபாநாயகர் தம்பிதுரை உள்ளிட்டோரும் விவசாயிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர்களை நேரில் சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தனர். இவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அத்தனை கோரிக்கை நாங்களும் வச்சிருக்கோம். அம்மா மேலாண்மை வாரியம் வைக்கணும்னு அம்மா கேட்டாங்க, அதான் அவங்களுக்கு கேட்கறாங்க. அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்யணுங்கிறாங்க, அது தேசிய வங்கி செய்யணும், அது மத்திய சர்க்கார் தான் செய்யணும். யானை பசிக்கு சோள பொரிய போடுவது போல இருக்கிறது நீங்கள் தந்திருக்க நிவாரணம், இது போதாது. ஆகவே அந்த விவசாயிகளுடைய நிலைமையை, அவங்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு மேலும் நாங்கள் கேட்ட தொகையை, முழு தொகையை நிவாரணம் செய்வதற்காக வரதா புயல் பாதிக்கப்பட தர வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக நாங்கள் மீண்டும் செல்ல இருக்கின்றோம். இதனிடையே தமிழக விவசாயிகள் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். இந்த சந்திப்பின் போது திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா உடன் இருந்தார். முதல் முறையாக தங்களை அருண் ஜேட்லி அமர வைத்து பேசியதாகவும், பேச்சுவார்த்தை திருப்தி அளிக்காததால் போராட்டத்தை தொடரப்போவதாகவும் ஐயாக்கண்ணு தெரிவித்தார். மத்திய அரசு நிக்க வச்ச விவசாய அழைத்து உட்கார வச்சு பேசி, ஐயா திருச்சி சிவா ஐயா சொன்னது போல எங்களுக்கு ஏதோ மறுபடியும் ஒரு 7,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க போல தெரிகிறது. இருந்தாலும் நாங்கள் கடன் தள்ளுபடியை பற்றி முழுமையாக கடன் தள்ளுபடி வேண்டும் என்றவன இந்தியா பூரா பண்ணுமே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிக்கு வந்திருக்காரு அவர். ஆமாம், இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயம் ஒன்று தானே, பண்ணி தானே ஆகணும் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பார்க்குறேன்னு இருக்கார். அதனால் எங்களுக்கு இந்த சந்திப்பு கடந்த கால சந்திப்போட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஆனால் மனநிறைவை அளிக்காத சந்திப்பாக போய்விட்டது. அதனால் எங்களுடைய போராட்டம் தொடரும். இப்பொழுது நம்முடைய விவசாயிகளுடைய அடிப்படையான கோரிக்கை கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது, அது கொள்கை அளவிலே முடிவு செய்ய வேண்டும் என்பதை அவர் கேட்டுக்கொண்டார். ஆனாலும் இந்த பிரச்சனை இப்படியே தொடர்வது என்பது தீர்வு தராது. தமிழகம் வறண்ட பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதையடுத்து மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு ஆகியோர் விவசாய பிரதிநிதிகளுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மாலையில் குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியையும் விவசாயிகளின் பிரதிநிதிகள் சந்தித்து தங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இந்த சந்திப்பின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் உடன் இருந்தார்.